ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் சுவையான பால்கோவா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 1/4 கிலோ சர்க்கரை, அரை எலுமிச்சம்பழம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கெட்டியான பாத்திரமாக எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் பால் கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றணும். ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா பால் பாத்திரத்தில் ஒட்டிக்கி. அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால்கோவா கிளறும்போது பக்கத்துலேயே இருங்க. விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பால் பொங்கி வந்துடும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. இருபது நிமிஷம் கழித்து பால் நல்லா கொதித்து வரும்போது எடுத்து வச்சுருக்கிற அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுறதுனால பால் நல்லா திரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா பால் நல்லா கொதிக்க விடுங்க. நாம் ஊற்றுனா 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலாக சுண்ட வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ சர்க்கரையை பாலோடு சேர்த்துக்கணும். சர்க்கரையை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. இல்லைன்னா சர்க்கரை கீழே அப்படியே ஒட்டிக்கும். 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்குங்க. நீங்கள் எவ்வளோ லிட்டர் பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்குங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாயிடும். இப்படி கெட்டியானதுக்கு பின்னாடி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. சுவையான பால்கோவா தயார். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.